எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசம், மிளகு ரசமா மிளகு ரசம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் கூட்டு, சரி மிளகு ரசம், அப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் பொரியல். வாங்க நண்பர்களே, ஒரு அட்டகாசமான ஒரு மிளகு ரசம், அப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் கூட்டு. இதுதான் நண்பர்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவை வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க சாப்பிட்லாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கொஞ்சம் ரசம், எது செஞ்சாலும் நல்ல முறையில் செய்வாங்க. ரசம் எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, அருமையான ரசம் நண்பர்களே, சும்மா சொல்லக்கூடாது. போதும் செம்மையாக வச்சுருக்காங்க ரசம். பாவக்காய் எப்படி இருக்குன்றதை சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, அருமையாக இருக்குது நண்பர்களே. ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா சரியான காம்பினேஷன். நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பாவக்காய் பொரியல் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரசம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாவக்காய் பொரியல், இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பாருங்கள் நண்பர்களே, குடமிளகாலாம் போட்டு சும்மா அட்டகாசமாக வச்சுருக்காங்க ரசம். பாவக்காயிலையுமே பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் போட்டு அருமையாக வச்சுருக்காங்க. வேறு லெவல் டேஸ்ட் நண்பர்களே, சும்மா சொல்லக்கூடாது. அமிர்தம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது இதுதான் நண்பர்களே. சாப்பாடு கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் சாப்பாடு எப்பொழுதுமே அளவோடு சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. ஆஹா, இந்த பாவக்காயில் தக்காளி வேறு என்ன ஆட் பண்ண, முட்டை. நண்பர்களே, பாவக்காயில் தக்காளி முட்டை போட்டு செஞ்சுருக்காங்க நண்பர்களே. ஆஹா, வேறு லெவல் டேஸ்ட்டு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களோட சேனலில் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோலாம் போய் பாருங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சேனலில் இப்போதைக்கு ஒரு 73 பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அந்த 73 பேருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. வேணாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த குடமிளகா போட்டதுனால, குடமிளகா தானே இது, குண்டு மிளகா போட்டதுனால நல்ல டேஸ்ட்டு, சும்மா அருமையாக இருக்குது சாப்பாடு. அது கூட இந்த பாவக்காயை வச்சு சாப்பிடும்போது அடாடாடாடாடா வேற லெவல் டேஸ்ட். கொஞ்சமாக ரசம் மட்டும் வச்சா போதும். ஆஹா, ரசத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. மிளகு ரசம் இருக்குது, தக்காளி ரசம், வேறு என்ன இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மிளகு ரசம் தக்காளி ரசம் வைப்பாங்க. சாப்பாடு கொஞ்சமாக பாவக்க மாட்டோம். பாருங்க நண்பர்களே, இதில் பார்த்தீங்கன்னா ஜீரகம், மிளகு, தக்காளி,
எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டாங்க. போதும். சும்மா சக்கையாக இருக்கு நண்பர்களே சாப்பிட்றதுக்கு. ஆஹா, என்னை விட்டாக்க இந்த பாவக்காய் இருக்கு இல்லைங்களா, இதையே நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. தண்ணி ஊற்றக்கூடாது தானே, இந்த ஆவிலே வேகணும். கரெக்டா? ஆவிலே வேகணும். இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியை கொட்டினா உடனே கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டுருணும். உப்பு மஞ்சத்தூளும் பாவக்காயில் கிளறணும். மிளகாத்தூள் வேறு எதுவுமே போடக்கூடாது. அதுக்கப்புறமா இறக்க போகிற நேரத்தில் லைட்டாக மிளகாத்தூள் தூவி முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறி. இது முட்டை சரியான சாப்பாடு காலையிலேயே. ரசம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் கொஞ்சமாக எடுத்து குடிக்கிறது வேணாருங்களா. ரசம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் எடுத்து குடிக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நானுமே ரசம் குடிப்பேன் நண்பர்களே ஒரு டம்ளரில். அவ்வளோதான் நண்பர்களே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கருணா. டாடா, see you.